வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன். நாகப்பட்டினம் மற்றும் காங்கேசன்துறைக்கு இடையேயான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை புத்தாண்டு முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படவிருக்கின்றது. தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இடையேயான கப்பல் போக்குவரத்து சேவை 40 ஆண்டுகால இடைவெளிக்கு பின்னர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. மோசமான வானிலை காரணமாக அச்சேவை இடைநிறுத்தம் செய்யப்பட்டதன் பின்னர் மீண்டும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. வானிலையில் ஏற்பட்டு மாற்றம் காரணமாக இந்த சேவை நவம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை நிறுத்தம் செய்யப்படும் என கப்பல் நிறுவனம் தெரிவித்திருந்த நிலையில் தமிழகம் மற்றும் இலங்கைக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து சேவை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி முதல் மீண்டும் ஆரம்பிக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் இதற்கான முற்பதிவுகள் இம்மாதம் 25ஆம் தேதி முதல் ஆரம்பமாகி இருக்கின்றது. மேலும் வாரத்திற்கு 6 நாட்கள் இந்த சேவை கிடைக்கும் என்றும் ஒருமுறை சென்று வருவதற்கான போக்குவரத்து கட்டணம் இந்திய மதிப்பில் 35,000 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த முறையேனும் தமிழகம் மற்றும் இலங்கைக்கு இடையேயான கப்பல் சேவை தொடர்ந்து நீடிக்குமா என்ற எண்ணம் பயணிகளிடத்தில் ஏற்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்நாட்டு போர் இடம்பெற்ற காலப்பகுதியில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் இன்றைய தினம் தமது காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வேண்டி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நீதி வேண்டி வடமாகாணத்தின் மாவட்டங்கள் தோறும் மாதாந்தம் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தின் ஒரு அங்கமாகவே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் முனியப்பர் ஆலயம் ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த போராட்டமானது ஊர்வலமாக யாழ் பிரதான வீதி மற்றும் காங்கேசன்துறை வீதியூடாக சென்று யாழ் மத்திய பேருந்து நிலையத்தை அடைந்தது. இதையடுத்து யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் ஒன்று கூடிய வாழும் உறவுகள் தமது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் நிலை குறித்து சர்வதேசமே தீர்வை வழங்க வேண்டும் என்ற சுலோகங்களை கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று காலை மன்னார் பேருந்து தரிப்பிடத்தின் முன்பாக கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் நடைபெற்றது. அதில் அருட்தந்தையர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர். 2025ஆம் ஆண்டு பாடசாலை பருவ நாட்கள் எண்ணிக்கை திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் 210 நாட்களுக்கு பாடசாலைகளை நடாத்தினாலும் வருடத்திற்கு பாடசாலை நாட்களை அடுத்த வருடம் 181 நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. அதிக அளவிலான அரசு விடுமுறைகள் மற்றும் முதல் தவணை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் அரசு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகள் மற்றும் அரசு பாடசாலைகளில் ஆண்டுதோறும் கல்வி பயிலும் மாணவர்களின் வருகை திகதி குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2024ஆம் ஆண்டு 3ஆம் தவணையை நிறைவு செய்வதற்கு ஜனவரி 2ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை பாடசாலையின் முதல் 3 வாரங்கள் நடைபெறவுள்ளது. தொழில்நுட்ப ரீதியாக அடுத்த ஆண்டுக்கான கல்வியாண்டு ஜனவரி 27ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த ஆண்டுக்கு 26 பொது விடுமுறைகள் உள்ளன. அதில் 4 நாட்கள் மட்டுமே வார இறுதி நாட்கள். ஏனைய அனைத்தும் வார நாட்களாக இருப்பதால் 210 நாட்களுக்கு பாடசாலைகளை நடத்த இயலாது. இதனால் பாடசாலைகள் நடத்தும் நாட்கள் 181ஆக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. வெள்ளம், வறட்சி மற்றும் காட்டு யானைகளால் சிறுபோகத்தில் ஏற்பட்ட சேதங்களுக்கான இழப்பீடுகளை எதிர்வரும் ஜனவரி மாதம் 5ஆம் தேதிக்கு முன்னர் வழங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு இடையில் நெல் உள்ளிட்ட பயிர் செய்கைகளுக்கு வெள்ளம், வறட்சி மற்றும் காட்டு யானைகளால் ஏற்படும் சேதங்கள் குறித்து விசேடமாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட 80% விவசாயிகளுக்கு சுமார் 80 மில்லியன் ரூபாய் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதன்படி அனைத்து மாவட்டங்களிலும் இழப்பீடுகள் ஜனவரி 5ஆம் தேதிக்குள் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பெரும்போகத்திற்கான இழப்பீடு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் இருந்து வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டப்பட்டது. ஒவ்வொரு ஜனாதிபதியின் கீழும் ஜனாதிபதி நிதியை பயன்படுத்திய நபர்களின் பெயர் விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தனது குடும்பத்தில் அவருக்கும் ஜனாதிபதி நிதி வழங்கப்படவில்லை எனவும் அந்த நிதியை யாரும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும் இதன் போது தெரிவித்தார். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலின் போது பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட கட்சிக்கு பதிலாக பல வேட்பாளர்கள் கட்சி மாறியுள்ள நிலையில் புதிய வேட்புமனுக்களை கோருவது நல்லது என வலியுறுத்தினார்.
வலியுறுத்தியுள்ள அவர், தேசிய மக்கள் சக்தியின் கீழ் வேட்புமனு தாக்கல் செய்த பலர் தற்போது நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தற்போதுள்ள வேட்பு மனுக்களின் கீழ் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார். மேலும் கடந்த 2022ஆம் ஆண்டு சதி திட்டத்தின் மூலம் பொதுஜன பெரமுனவின் அரசாங்கம் வீழ்த்தப்பட்டது. அப்போது வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சக்திகள் தமது நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைய செய்யும் அளவிற்கு சூழ்ச்சி செய்தன. அப்போது ரணிலை ஜனாதிபதியாக நியமித்தோம். ரணிலின் வேலை திட்டத்தையே இந்த அரசாங்கம் நடத்துகின்றது. ஒரு அமைச்சர் அல்லது அரசியல் தொடர்புகள் உள்ள ஒருவர் ஜனாதிபதி நிதியில் இருந்து பணம் செலவழிப்பதாக கூறப்படுவதுடன் இதுவரை ஜனாதிபதி நிதியத்தினால் உதவி செய்யப்பட்ட ஏனையவர்களின் பெயர்களையும் வெளியிட வேண்டும். இதன்படி ஒவ்வொரு ஜனாதிபதியின் கீழும் ஜனாதிபதி நிதியை பயன்படுத்திய நபர்களின் பெயர் விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும். எங்களின் குடும்பத்திற்கு ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து பணம் வழங்கப்படவில்லை, அதில் இருந்து நாங்கள் பணத்தை எடுப்பதும் இல்லை என்றார். அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையில் நாளை மறுதினம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்படவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி NS குமாநாயக்க, பதில் போலீஸ் அதிபர் மற்றும் முப்படைகளின் தளபதிகள் உள்ளிட்ட 18 பேர் கொண்ட ஜனாதிபதி செயலணி ஒன்று அண்மையில் ஸ்தாபிக்கப்பட்டது. குறித்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை திட்டமிடல், வழிகாட்டுதல், நடைமுறைப்படுத்துதல், முன்னேற்றத்தை மீளாய்வு செய்தல் மற்றும் குறிப்பிட்ட கால எல்லைக்குள் நிறைவு செய்தல் ஆகியவையே ஜனாதிபதி செயலணியின் பொறுப்புகளாகும். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து நாளை காலை நேர செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கலாம். வணக்கம்.